தமிழக வெற்றி கழகங்கிற அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிற தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா முதல் தேர்தல்லையே ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சு முதலமைச்சர் ஆவார்னு நான் நினைக்கல. ஆனா அதே நேரத்துல அவரால் நிச்சயம் டிஎம்கேவை தோக்கடிக்க முடியும். எந்த கட்சியும் பெரும்பான்மை ஆட்சி பெறாம தொங்க சபையை உருவாக்க முடியும் அப்படின்னு பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் பேட்டி அளிச்சிருக்கிறது இப்போ ரீசெண்டா பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு ஒரே வருஷத்துல இவ்வளவு பெரிய மக்கள் வரவேற்பு பெற்றத நான் இதுவரை பார்த்ததே இல்ல. விஜய்க்கே தெரியாம அவருக்கு ஆதரவு குவிஞ்சுகிட்டே வருது. ஆனா அதே நேரத்துல இந்த ஆதரவு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு போதாதுனாலும் கண்டிப்பா விஜயால டிஎம்கேவை தோக்கடிக்க முடியும். டிஎம்கே மறுபடியும் ஆட்சிக்கு வர்றத தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையா தொங்கு சட்டசபை ஏற்பட்டா அதுக்கு 100% விஜய் தான் காரணமா இருப்பாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ வரப்போற தேர்தலுக்கு அப்புறமா ஏடிஎம்கே மாதிரியான சில கட்சிகளோட கூட்டணி வச்சு விஜய் அவர்கள் ஆட்சியில அமர்ந்தாலுமே அல்லது எதிர்க்கட்சி வரிசையில அமைந்தாலுமே கண்டிப்பா 2031 விஜய் கட்சி தான் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும். விஜய் முதல்வர் ஆவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏடிஎம்கே டிஎம்கேன்னு 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செய்யணும்னு தமிழ்நாடு குத்தகைக்கு விடப்பட்டிருக்கா? புதுசா ஒருத்தர் வரட்டுமே, அவரது ஆட்சி எப்படி இருக்குன்னு 5 வருஷங்கள்லாம் பார்ப்போமே அப்படின்னு அவரு இன்னொரு கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடிகர்கள் கட்சி தொடங்கி வெற்றி பெற்றதா சரித்திரத்திலேயே இல்ல. எம்ஜிஆர் வெற்றி பெற்றார்னா அவர் ஏற்கனவே டிஎம்கேல இருந்து பிரபலமானனாலதான் அவருக்கு வெற்றி கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா அரசியல் கட்சி ஆரம்பிச்ச சிவாஜி கணேசன், விஜயகாந்த், சரத்குமார், கமல்ஹாசன், பாக்யராஜ், டி ராஜேந்தர்னு சில நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு அவங்களால வெற்றிங்கிற கனிய பறிக்க முடியல. ஆனா விஜய் நிலைமை அப்படி இல்ல. அவர் 5 வருஷங்களுக்கு முன்னாடியே திட்டம் போட்டு அடிப்படையில ஆழமா அஸ்திவாரம் போட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால அவருக்கு முதல் தேர்தலே வெற்றி கிடைக்கலனாலுமே கண்டிப்பா அடுத்த தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அந்த பிரபலமான பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.